வணக்கம். இந்தியா முழுவதும் கொளத்தூர் தொகுதியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். அவர் தோல்வியடைந்த செய்தியை கேட்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சிக்குள்ளானது. அவர் எப்படிப்பா தோல்வியடைவார்? அப்போ இதில் வாக்கு எந்திரங்களில் இல்லாமல் இருந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பதாக பல்வேறு சமூக ஊடகங்களில் பதிவுகள் வெளியாகின. வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான். இதையொட்டி ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட 14 வாக்கு எந்திரங்கள் மீண்டும் பரிசோதனை செய்வதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் முடிந்திருக்கிறது, 2 நாள் முடிந்திருக்கிறது, 3 நாள் முடிந்திருக்கிறது. முடிவின் இறுதியில் அங்கு இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்தினுடைய ஒரு பொறியியலாளர் ப்ளஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரி உட்பட எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி கொடுக்குறாங்க? இதுவரையிலும் எண்ணப்பட்டதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது, பக்காவாக இருக்குது, வாக்கு எந்திரம் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் எப்படி பார்ப்பது? இப்போ முதல் ப்ராசஸ் என்ன? இதில் அவங்க முதல்ல என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, இந்த பயன்படுத்தப்பட்ட வாக்கு எந்திரங்களை ரீகவுண்டிங் பண்ண போகிறாங்க. திரும்ப அந்த வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ண போகிறார்கள். அந்த கட்சி, அதாவது அந்த தொகுதியில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுடைய முன்னணியில். இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் என்னென்னா, இப்போ ஃபார்ம் 20ன்னு ஒன்று இருக்கும். ஃபார்ம் 20னா இந்த வாக்கு எந்திரத்தில் எவ்வளவு பதிவாக இருக்குது அப்படிங்கிறத அதை நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இதில் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை. சரியா? அதை வைத்து நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு. இப்போ இதை பண்ணிக்கிட்டு வெளியே என்ன சொல்லுவாங்க? இவிஎம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க? மொத்தமாக டிலீட் பண்ணுவாங்க. டிலீட் பண்ணிவிட்டு அங்கே எந்தெந்த சின்னத்தினுடைய சார்பாக யார் யார் போட்டிட்டார்களோ அந்த சின்னமெல்லாம் ரீலோட் பண்ணுவாங்க. இந்த வாக்கேந்திரங்களில் ரீலோட் பண்ணுவாங்க. இப்போ ரீலோட் பண்ணிவிட்டு திரும்ப அதில் நம்ம பொத்தான அழுத்தி அதில் எத்தனை வாக்குகள் விழுந்தது, 1000 700 900 அப்படின்னு பார்த்தா அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாக்கு எந்திரங்களை ஒரு செட் பண்ணி எந்த கட்சி வின் பண்ணணும், எந்த சின்னத்திற்கு அதிகமான வாக்குகள் எதை அழுத்தினாலும் எதுக்கு விழணும் அப்படிங்கிறத செட் பண்ணி கொண்டு வந்தது அப்படிங்கிறது வேற. இப்போ அவங்க அந்த சின்னத்தை ரீலோட் பண்ணி நம்மக்கிட்ட அதை பரிசோதனை பண்ணுறது அப்படிங்கிறது வேற. இது நான் சொல்லலை. இதை பற்றி, இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்த நன்கு படித்த அறிஞர்கள் இதை பங்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன அப்படின்னா, இன்ற 7 நாட்களுடைய முடிவுகளில் என்ன வரும்னா, வாக்கு எந்திரம் பக்காவாக இருக்குதப்பா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வாக்கு எந்திரங்களில் இந்தியாவில் தேர்தல் நடத்தலாம் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் முன்னெடுக்கப் போகிறார்கள். வேணா பாருங்கள். நம்ம என்ன கேட்குறோம்? வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை சரியா? விவிபேட் ஸ்லிப்பாக உழுது இல்லையா, அதை ஒட்டு மொத்தமாக கொளத்தூர் தொகுதியில் மட்டும் எண்ணு. கொளத்தூர் தொகுதியில் எத்தனை வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு, விவிபேட் ஸ்லிப்பு இது எவ்வளவு, இது ரெண்டும் ஒத்து போகுதான்னு முழுமையான எண்ணிப்பார். அப்படி ஒத்து போகுது அப்படின்னா நம்ம ஒத்துக்கலாம், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோத்துட்டார் அப்படின்னு. இல்லை, இந்த ரீகவுண்டிங்கு, இந்த சின்னத்தை ரீலோட் பண்ணுறது, இதெல்லாம் எந்த காலத்திற்கும் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, சுப்பிரமணிய சாமி உட்பட ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்கள் உட்பட சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா? எதுக்கு போனாங்க? வாக்கேந்திரங்களில் நம்பிக்கை இல்லை. இப்போ வாக்கேந்திரத்தில் நான் ஒரு சின்னத்திற்கு ஓட்டு போடுறேன்னு வச்சுங்க, இந்த ஓட்டு போட்டால் அந்த சின்னத்திற்கு தான் விழுந்து ஒரு சத்தம் கேட்குது, ஒரு பீப் சவுண்டு கேட்குது, கரெக்டு. அதுக்கு நேராக அந்த சின்னத்துக்கு நேராக பீப் சவுண்ட் இருக்குது, ஒரு பட்டனை பொத்துறோம், ஓகே. ஆனால் அதுக்கு தான் விழுந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போனாங்க. அதன் பிறகு தான் அதை உறுதி செய்வதற்கு விவிபேட் ஸ்லிப் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ விவிபேட் ஸ்லிப்பும் இந்த வாக்கேந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கை முழுமையாக எண்ணப்பட வேண்டும் என்பது காலமாக இந்தியாவில் பல பேர் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஆனால் அதற்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது தேர்தல் ஆணையம். அது என்ன காரணம்னே தெரியல. கோர்ட்டுக்கும் போய் பார்த்தாங்க, கோர்ட்டில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இது பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு வினோதம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விவிபேட் ஸ்லிப்பும் இந்த வாக்கேந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் எண்ணுவதற்காக இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஆனால் அது நடக்காது.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 45 நாட்கள் தேர்தல் நடந்து 45 நாட்களுக்குள்ளே இந்த விவிபேட் ஸ்லிப்பு முழுசாக அவ்வளோதான். அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம கையில் கிடைக்காது. இப்போ 3 மாதங்கள் ஆயிடுச்சு. 3 மாதங்களுக்கு பிறகு வாக்கியந்திரங்களை மட்டும் சரிபார்ப்பது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பயன் தராது என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் தான் அந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற காலத்தில் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ முழுமையாக அதை டிலீட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யாருக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது சூடோடு சூடாக ஏதாவது பண்ணியிருந்தால் கூட நமக்கு இதனுடைய ஓரளவுக்கு உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து காலம் 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு பிறகு நம்ம அந்த இடத்துல போய் ரீகவுண்டிங் அப்படிங்கிறது, அல்லாமல் அதில் இருக்கிறதெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணி பார்க்குறது, அதெல்லாம் ஒருபோதும் செட் ஆகாது. அதெல்லாம் சரியான தகவலை வெளிக்கொண்டு வருவதற்கு உதவாது அப்படிங்கிறதா இன்றைக்கு இது குறித்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை கேள்விதாங்க, ஏன் விவிபேட் ஸ்லிப்பும் இந்த வாக்கேந்திரங்களில் பதிவான எண்ணிக்கையும் ஒத்து போகுதான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலிலேயே 300க்கும் அதிகமான இடங்களில் வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் விவிபேட்டில் பதிவான ஸ்லிப்புகளுடைய எண்ணிக்கையும் ஒத்து போகலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இதே மாதிரி சமூக ஊடகங்களில் எழுந்தது. இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் 4000த்திற்கும் அதிகமான வாக்கு எந்திரங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. இதே கேரளாவில் ஒரு கட்சியை வெற்றி பெறச் செய்வதற்கும் ஒரு கட்சியை தோற்கடிப்பதற்கும் என்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தர் 46 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார். அது தொடர்பான வீடியோக்கள் இந்த சமூக ஊடகங்களில் சர்வசாதாரணமாக போய்கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 7 நாள் ஒரு சோதனை அப்படிங்கிற பேரில் ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, இவிஎம் மாதிரி பக்காவான விஷயம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, அது பக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இப்போது பெரும்பாலான நபர்கள் சொல்கிற மாதிரி வாக்கு எந்திரங்களை தவிர்த்து விட்டு வாக்கு சீட்டுகளுக்கு நாம் மாறவில்லை என்றால் இந்திய ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான், வாக்கு எந்திரங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மாற்றிட்டு வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் தேர்தல் நடத்தணும். இதுதான் இதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அவங்களாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல. அவங்க இதை பற்றிலாம் ரொம்ப அரைச்சி குடித்தவங்க, அறிவியல் பூர்வமாக அணுகக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் ஒழிக்கிறது வரைக்கும் தேர்தல் வந்து நீங்கள் நடத்துறதுனால எந்த பயனும் இல்லை, தொடர்ந்து பாஜக தான் வெற்றி பெறப்போகுது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தானேங்க தெரியுங்க. இப்போது கோயம்புத்தூரில் என்ன நடந்தது? இப்போ கமலஹாசன் அவர்கள் வெற்றி பெற வேண்டியது, டக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் நிசப்தம், வானதி ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றார்னு சொன்னாங்க. இன்றைக்கும் அந்த வெற்றி குறித்து மிகப்பெரிய சந்தேகங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. வாரணாசியில் மோடியினுடைய வெற்றி, அது மிகப்பெரிய சந்தேக நிழலில் இருக்கிறது. பல இடங்களில் பல வெற்றிகள் பலத்த சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு சரியாக பதில் சொல்ல வேண்டிய, பொறுப்புடன் பதில் சொல்ல வேண்டியவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த கொளத்தூர் தொகுதியில் இந்த 7 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த வாக்கு எந்திரங்கள் சோதனை அப்படிங்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறதா இது குறித்த வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து. நாம் என்ன செய்ய போகிறோம்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.